जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर. அத்வைத்தம் தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். போர் தீர்ந்து அமைதி காண சத்திய சந்தோஷங்கள் அத்வைத்தத்திலேயே. செய்ய வேண்டியது கர்மாவும் பக்தியும். ஆனாலும் ஆத்ம சிந்தையும் ஆரம்பத்திலிருந்து ஒரு இழை அறுபடாமல் இருந்து கொண்டு இருக்க வேண்டும். அத்வைத்த மகா தத்துவத்தின் நினைவு மறக்கவிடக்கூடாது. அதற்காகத்தான், அதாவது அத்வைத்த அடைவுக்காகத்தான் கர்மாவும் பக்தியும். கர்மாவுக்காகவே கர்மா இல்லை, பக்திக்காகவே பக்தி இல்லை. எண்ட், அதாவது லட்சியம் அத்வைத்தம்தான். மீன்ஸ், அதாவது உபாயம்தான் துவைத்தமாய் செய்யும் இது எல்லாம் என்று பிரக்ஞை இருக்க வேண்டும். மாறாமல் இருக்கிற சத்திய நிலை அத்வைத்தமாய் இருப்பதுதான். பாக்கி எல்லாம் மாறுதல்தான். மாறுகிறதென்றால் சத்தியமான ஒரே ஸ்திதியில் நிலைப்பட்டு இல்லை என்றே அர்த்தம். அதனால் துவைத்தம் எத்தனை நன்றாயிருந்தாலும், அதிலே எத்தனை நல்லது இருந்தாலும், சத்தியத்தை தெரிந்து கொண்டு அந்த சத்தியமாகவே இருக்க வேண்டுமென்றால் இதை விட்டு அத்வைத்த ஞானத்துக்குத்தான் போக வேண்டும். சத்தியமான நிலையில் நாம் இல்லை என்றால் அசத்தியமாக இருக்கிறோம் என்றுதானே அர்த்தம். அப்படி இருக்கலாமா? இப்படியாக சத்தியமாக இருப்பதோடு நிஜமான சந்தோஷமாக இருப்பதும் அத்வைத்தத்தில்தான். எதற்காக அத்வைத்தம் என்று கேட்ட சுக ஜீவிக்கு சொன்ன பதில் இதுதான். புண்ணிய கர்ம வசாத் இன்று வரை சுக ஜீவனம் கிடைத்தாலும் மனசுக்கே ஆன இந்த சுகம் எந்த நிமிஷமும் ஓடி போய்விடலாம். மனசானது உடம்பு உடைமை இவற்றிலேயே பற்று கொண்டதா இருப்பதால் நாளைக்கே கை கால் உடைந்தால், அல்லது தேள் கொட்டினால், பேங்கில் போட்டிருந்ததை ஃபோர்ஜரி பண்ணி எவனோ அடித்து கொண்டு போய்விட்டால், அல்லது தெற்கத்திக்காரன் நம்முடைய பிரியமான பந்துமித்திரர்களில் எவரையோ பிடித்து கொண்டு போய்விட்டால், அப்போது மனசிலே சுகம் போய் அது நம்மை ஒரேடியாய் தலையில் கை வைத்து கொண்டு உட்காரும்படி செய்துவிடும். அல்லது இப்படி வெளியே இருந்து எதுவோ மனசை பாதிக்க வராமல் அதுவே தாறுமாறாக எதையாவது நினைத்துவிட்டு அப்புறம் இப்படி நினைச்சோமே என்று கஷ்டப்படும்படியாகவோ வெட்கப்படும்படியாகவோ நடக்கலாம். எந்த நிமிஷம் வேண்டுமானாலும் நடக்கலாம். அதனால் முடிந்த முடிவாக எப்போதாவது எப்படியாவது அதற்கான யோக்கியதையை சம்பாதித்து கொண்டு மனசை குறித்த துவைத்த சுகானுபவம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆத்மாவை குறித்ததாக மாத்திரமில்லாமல் ஆத்மாவாகவே இருக்கிற அத்வைத்த சௌக்கியத்தில் சேர்வதில் கருத்து வைக்க வேண்டும். ஆத்மாவை அடைந்தபோதுதான் நிஜமான தான் தெரியுமாதலால் அதற்கப்புறம் உடம்பில் அபிமானம் போய் அதற்கு ஏற்படும் தொந்தரவுகள் நம்மை பாதிக்காதபடி செய்து கொள்ளலாம். அப்போது சொத்தையோ மனுஷர்களையோ தன்னுடையவையாக நினைக்கிற மயக்கம் போகும். அதனால் அப்போது திருட்டு போவது, பந்துமித்திரர்களின் தேகவியோகம் ஆகியவையும் கஷ்டத்தை கொடுக்காது. ஆசை, கோபம், பயம், துக்கம் என்று இன்னொரு வஸ்துவை குறித்து எழுகிற சகலமும் அதல பாதாளத்துக்கு அமுங்கி போய் ஆனந்தமாய் இருக்கலாம். ஆசையின் அனர்த்தங்களில் பயமும் ஒன்று. நம்முடைய நிஜஸ்வரூபமான ஆத்மாவுக்கு இன்னொன்றாக, அதற்கு வேறான இரண்டாவது வஸ்துவாக எதுவுமே இல்லை என்பதுதான் அத்வைத்தம். தூக்கத்திலோ மயக்கத்திலோ நமக்கு வேறாக உலகம் இருந்ததா? உறவுக்காரர்கள் இருந்தார்களா? விரோதிகள்தான் இருந்தார்களா? உடைமை ஏதாவது இருந்ததா? எதுவும் இல்லைதானே. இவை உள்ளவரைதான் இவற்றை குறித்து ஆசை, அந்த ஆசைக்கு இடையூறு ஏற்படுகிற போது கோபம், அது நிறைவேறாத போது துக்கம், அதை நமக்கு கிட்டாமல் பண்ணக்கூடியவர்களிடம் பயம், அதை பெற்றவர்களிடம் பொறாமை என்றெல்லாம் ஏற்படுகின்றன. பயத்தையும் ஆசையில் உண்டாவதாகச் சொன்னது எப்படி? பேய் பிசாசு என்றால் பயப்படுகிறோம், புயல் மழை என்றால் பயப்படுகிறோம், முரடனிடம் பயப்படுகிறோம், மேலதிகாரியிடம் பயப்படுகிறோம் என்றால் இது மாதிரியான பயங்களுக்கு ஆசையா காரணம்? ஆமாம், ஆசைதான் காரணம். உடம்பிலே நான் என்ற ஆசை அதற்கு ஹானி வந்து விடப் போகிறதே என்று புயலுக்கு பயப்படுகிறோம். சித்தத்திலே நான் என்ற ஆசை, அதனால் அதை பிடித்த ஆட்டுமே என்று பேய் பிசாசிடம் பயப்படுகிறோம்.
உடம்பை அடித்து போடுவானே அல்லது பொய்யான நானின் உடைமைகளை கொள்ளையடிப்பானோ என்று உடல் உடைமையாதிகளிடம் உள்ள ஆசையிலேயே முரடனிடம் பயம். மனசுக்கு மானம் என்று ஒரு பெரிய மமகாரம் இருக்கிறது. அதிலே உள்ள ஆசையால் மானம் போகிற மாதிரி மேலதிகாரி கேள்வி கேட்பாரோ, சஸ்பெண்ட் பண்ணுவாரோ என்று அவரிடம் பயம். ஆக நாம் நம்முடையது என்று தப்பாக நினைத்து ஆசைப்படும் எதுவோ ஒன்றுக்கு ஹானி வந்துவிடப் போகிறதே என்பதிலேயே பயம் என்பது ஏற்படுகிறது. முன்னே குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் எல்லாவற்றுக்கும் காமம் அதாவது ஆசைதான் மூலம் என்றேன். துக்கம், பயம் இவற்றுக்கும் அதுவேதான் காரணம் என்று இப்போது தெரிகிறது. ஆசைப்பட்டது கிடைக்காவிட்டால் அல்லது கிடைத்தும் அப்புறம் அதை இழந்துவிட்டால் துக்கம். மனசில் ஆசை எழுவது எதை குறித்து? அதற்கு இன்னொன்றாக இருக்கிற ஏதோ ஒன்றிடம்தான். அந்த ஆசைக்கு குறுக்காக எதுவோ ஏற்பட்டு குரோதமோ சோகமோ பயமோ உண்டாவதும் இன்னொன்றால்தான். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பெரியவா சரணம். जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर.